வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. நேஷனல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இந்த என்டிஏ கூட்டணியை சார்ந்த டிடிபி பார்ட்டி தீபக் ரெட்டி வந்து அந்த பெண்களுக்கெல்லாம் பற்கள் இருக்குங்க, அவங்கள எப்படி மோடி கிட்ட விட முடியும், கடிச்சு வச்சிருவாங்கல்ல அப்படின்னு இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? சரி, அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். See the language what is being used by the members of the opposition. They have contempt. So there is a great scope that those lady MPs who have come there, although they don't have any weapons, there is a chance that they can go bite the Prime Minister also. I mean, bite the Prime Minister? Yeah. I mean, if not, bite the Prime Minister? I mean, they don't have any weapons, so at least they have the teeth. So why should they go so close to that table? I mean, if there is no ulterior motive, what is the reason to go there? Or go and... No, there is a way to protest. I agree with you there. No. மிக முக்கியமாக மக்களின் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டிய இடமான மக்களவையில கடந்த 4-5 நாட்களாக எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்திய ஏன் அந்த கூட்டணியில இருக்கிற யாரையுமே வந்து இந்த என்டிஏ கூட்டணியை சார்ந்த நபர்கள், மிக முக்கியமாக மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசவே விடல. அதனாலதான் மறுநாள் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. சரி, இதெல்லாம் இப்ப புதுசா தான் செய்யறாங்களா அப்படின்னா, மணிப்பூர் இஷ்யூ நடந்தப்பவும் மோடி அவர்கள் வந்து பிரசன்டே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா அவரை வர வைக்கிறதுக்காக நிறைய வந்து போராடினாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு, அவர் எப்பயும் போல இந்த மன் கே பாத்ன்னு சொல்லிட்டு டிவியில உட்காந்து தனியா ஆத்து வரல, அதே மாதிரிதான் பார்லிமெண்ட்ல ஆத்துனாரு. அவருக்கு தாங்க இன்டர்வியூ கொடுக்கலாம் பயம் தானே. யாராவது கொஸ்டின்ஸ்லாம் எழுதி கொடுத்தாங்கன்னா வீட்டில இருந்தே ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பதில் சொல்லுவாரு. இல்லை நேரடியாக ப்ரெஸ் வந்து மைக்க நீட்டினாங்கன்னா ஓ மை காட் அப்படின்னு ஓடிடுவார்ல. அதனால அவருக்கு தனியாக ஆத்துறது மட்டும்தான் பிடிக்கும். அப்படி ஆத்துனாரு. அங்கே இருந்தவங்களாம் கடுப்பாயிட்டு, அடப்போயா நீ எப்போயா மணிப்பூர் இஷ்யூ பேசப்போற அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு வெளியில் போனோடனே நிலுங்க இதானே எதிர்பார்க்குறீங்க, இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு நக்கல் அடிச்சார்ல. அதே விஷயத்தை தாங்க திரும்பியே செஞ்சு வச்சிருக்காங்க இவங்க. மினிஸ்டர் பை மஹிமா சிங் ஜவாப் தீஜி. I mean, 1 minute, Deepak Reddy. Look at the audacity, Shreya. The attack on the parliament, the அதே மாதிரிதான் இந்த 4 நாட்களும் என்னென்னமோ பேசினாங்க. 1.5 மணி நேரத்துக்குலாம் மோடி ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஆனா ராகுலை பேச விடாம தடுத்துட்டே இருந்திருக்காங்க. முக்கியமா இந்தியா கூட்டணியில இருந்த எல்லா நபர்களுமே பேச விடாம தடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த 3 கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள். ஆனா இவங்க பண்ண அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அத அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல பிறந்த ஒரு கடைக்கோடி தமிழனா இருந்து அவன் பார்த்துருந்தா கூட என்னையா இது அயோக்கியத்தனமா இருக்குன்னு கேட்டிருப்பான். நம்ம கேட்க மாட்டோம், அவன் கேட்டிருந்திருப்பான். அவ்வளோ ஒரு அடாவடியான செயல்களை அங்க அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல பொறுக்க முடியாம தான் மறுநாள் ஒரு 4-5 பெண் எம்பிக்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு பேனர், மோடிக்கு எதிராக கேள்வி கேட்கும் விதமாக அந்த பேனரை எடுத்துட்டு மோடி வர்ற சமயத்துல அவர் வந்து உட்கார இடமா பார்த்து அந்த பேனரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி செய்யறாங்க. இதுதான் விவாதத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. அதைத்தான் என்டிடிவியில நிருபர் அவர்கள் வந்து டிடிபி பார்ட்டியை சேர்ந்த தீபக் ரெட்டி கிட்ட கேள்வியா வைக்கும் போது, மோடிஜி தான் வரலையேங்க, எதுக்கு இதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி கேள்வி கேட்கும் போது, வரலங்க, வந்திருந்தா அந்த பெண்கள் கிட்ட வெப்பன் இல்லை, ஆனா அவங்க பற்களையே பயன்படுத்தி இருந்தா, மோடியை கடிச்சு வச்சிருந்தா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி குதர்க்கமா பேசுறதுக்கு இந்த இந்தியா கூட்டணிக்கு மிக முக்கியமாக பிஜேபி இவங்களுக்கு சொல்லியா தரணும். 2024 நிர்மலா சீதாராமன் செய்த ஒரு செயலை நான் ஞாபகப்படுத்துறேன். அவங்க கட்சியை சார்ந்த ஒரு நபர் இந்த 40 எம்பிக்களை பார்த்து, தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த எம்பிக்களை பார்த்து நீங்க என்ன காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே நம்மளோட 40 எம்பிக்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறோம், தமிழர்களை ரெப்ரசன்ட் பண்ணி இங்க வந்திருக்கோம், நீங்க எங்களை காட்டு மிராண்டின்னு சொன்னா எங்களோட தமிழ் மக்களையும் சேர்த்து சொல்ற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய விவாதங்கள் பண்ணாங்க. அதுக்கு உடனே ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபினான்ஸ் பற்றிலாம் இதெல்லாம் பேசலை, பட்ஜெட்லாம் பேசும்போது தான் அளவாக தான் பேசுவாங்க. ஆனால் மற்ற சமயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அளவில்லாமல் 10 பேப்பர் ரெஃபர் பண்ணி பேசுவாங்க. அப்படி தான் வந்து எழுந்து, ஏன் நாங்கள் தான் புதுசாக சொல்கிறோமா, நீங்கள் தூக்கி கொண்டாடுற அந்த திராவிட மாடல், அந்த மாடலின் தலைவரான உங்களுடைய பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த தமிழ் மக்களை காட்டு மிராண்டி தானே சொன்னார் அப்படிங்கிறாங்க. அவர் எதுக்கு சொன்னார், அவர் காட்டு மிராண்டி மாதிரி நம்ம தமிழர்கள் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கிறோம், படிங்க முன்னேறுங்க அப்படின்னு சொன்னார். அதனால் நாங்கள் படித்தோம், முன்னேறினோம். இன்றைக்கி நாங்கள் 1 ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு 24 பைசா மட்டும் திருப்பி கொடுத்துட்டு இன்னமும் முன்னேறாத காட்டு மிராண்டித்தனமாக அப்படின்னு சொன்னோன்னா பிரச்சனை வந்துடும். அதனால் அதை சொல்லாமல் இன்னமும் முன்னேறாத
யூபி பீகார் மக்களுக்கு நீங்க காசை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா எங்களை பார்த்து நீங்க காட்டு மிராண்டின்னு சொல்றீங்க. பாத்தீங்களா? இந்த மாதிரி ஏதாவது திருச்சி உதாரணம் எடுத்துட்டு வர்றதுல இந்த பிஜேபி அடிச்சிக்கவே முடியாதுங்க. அதே மாதிரிதான் இந்த பெண்களுக்கு பல்லு இருக்கு, அவங்க வெப்பநிலை ஆட்டினாலும் மோடியை கடிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு. ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு நீண்ட கவிதை படித்து 2 நாட்கள் ஆயிடுச்சு, எனக்கு மறந்துடுச்சு, சாராம்சம் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. தோழர் பிரியதர்ஷினி எழுதுனதுன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆமாம் பெண்களுக்கு பற்கள்லாம் இருக்குது, ஆனால் நாங்கள் அந்த பல்லை வந்து கடிச்சிக்கிறோமே தவிர யாரையும் கடிக்கலை, அப்படி கடிச்சிருந்தா வந்து சரித்திரமே மாறி இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் வந்து எழுதியிருந்தாங்க. உதாரணமாக வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு ஞாபகம் இருக்குது, ப்ளஸ் நானும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது சீதைக்கும் பல்லு இருந்துச்சு, ஆனால் ராமன் வந்து தீக்குளிக்க சொன்னப்போ தீக்குளிச்சார். இந்த குறிப்பிட்ட சமூகத்து பெண்கள் வந்து தேவதாசிகள் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னப்போ அவங்களுக்கு விருப்பமே இல்லாத போதிலும் அவங்க தேவதாசியாக இருந்தாங்க. கணவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா உடன்கட்டை ஏறணும்னு சொல்லும் போது அவங்க உடன்கட்டை ஏறினாங்க. படுக்கையில் தனக்கு விருப்பம் இருக்கிறதையோ இல்லை விருப்பத்தையோ சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மரக்கட்டையாக தான் ஒரு பெண் இருந்தால் அவளால் விருப்பம் இல்லாதவன் கூட வாழ வேண்டி இருந்துச்சு, விருப்பத்தை சொல்லக்கூட முடியலை. 3 நாட்கள் நீ தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதும் அவள் வந்து கேட்டுட்டா. அந்த பற்களை வச்சு அவள் பல்லை கடிச்சுக்கிட்டாலே தவிர எல்லா விஷயமும் செய்கிறதுக்காக எப்பயுமே பல்லை வச்சு யாரையும் கடிக்கலை. அப்படி கடிச்சிருந்தா உலகமே வந்து வேற விதமாக மாறி இருக்கும், இல்லை சரித்திரங்கள் வேற மாதிரி ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. இதை இங்கே நான் நினைவூட்டுறேன். ரொம்ப அருமையான கவிதையாக அது இருந்துச்சு. சரி, இப்போ நம்மளுடைய 56 இன்ச், இந்த 56 இன்ச்சை ஊதி ஊதி பெரிய பலூனாக ஆக்கிறதுக்காக எவ்வளவோ பல கோடி ரூபாய்கள் செலவிடப்படுது. அவரோட ட்ரெஸ்ஸுக்கே 1 லட்சம் 10 லட்சத்துலேருந்து செலவு பண்ணுறாங்கங்க. ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாருன்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த ஈவெண்ட்லேயே ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, நான் கொடுக்க மாட்டார், ஏதாவது செஞ்சார் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 70 லட்சத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போடுறாரு, இல்லை குறைஞ்சது 7 லட்சத்துக்காவது வந்து ட்ரெஸ் போடுறாரு. இப்படிலாம் வந்து பணத்தை செலவு பண்ணி தான் மோடிங்கிற பிம்பத்தை ஒரு பெரிய சிங்கமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி கொண்டு வரப்பட்டவர் தான் மோடி அவர்கள். ஆனால் இவனுங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தோன்னா ஒரு கோமாளி ஆக்கி வச்சுருக்கீங்கடா அவரை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை, அந்த வாக்கியத்தை நான் திருப்பி வாங்கிக்கிறேன். அவங்க ஒன்றும் ஸ்பெஷலாக அவரை கோமாளி ஆக்க வேணாம், இவரே வந்து சில விஷயங்கள் கோமாளித்தனமாக தான் பண்ணுறாரு அப்படின்னு மக்களால் பார்க்கப்படுது. அதாவது வெளிநாட்டுகளுக்கு போனால் கையை குலுக்கிக்கிட்டே இருக்கிறது 1/2 மணி நேரத்துக்கு, அதுக்கப்புறம் ஒருத்தர் கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவர் கையை நீட்டி வந்து வெயிட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கோமாளித்தனங்கள்லேருந்து இந்தியாவில் பெரிய பெரிய கோமாளித்தனங்களை மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் எல்லாருமே பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஷேர் பண்ணப்படுது. அதை தாண்டி இந்த 7 ட்ரெஸ்ஸு போடுறாரு, 70 லட்சத்துக்கு போடுறாரு அப்படின்னு பேசணும்ல, அது ஒரு தாடியை க்ரூம் பண்ணுறதுக்கு அவர் செலவு பண்ணுற காசாக இருக்கட்டும், தன்னோட முடியை ஷைனிங்காக காமிச்சிக்கிறதுக்காக அவர் செலவு பண்ணுற காசாக இருக்கட்டும், தான் இளமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டிலேருந்து வர வச்சு மஷ்ரூம் சாப்பிட்றது, இப்படி நிறைய செலவுகள் அவர் வந்து தனக்காக செஞ்சுக்கிட்டாலும் 2025 நினைக்கிறேன் ஒரு ஃபோட்டோ ரொம்ப பிரபலமாக சுற்றுனுச்சு. அதை கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை யாரோ ஒரு ப்ரெஸ்காரர் ரொம்ப க்ளோஸ்அப்பாக அவர் வந்து வாய் திறந்து பேசும்போது அவரே மறைச்சு தான் பேசுவார், ஆனால் கிளிக் பண்ணிட்டான், அதை வச்சு ஓட்டுன்னு ஓட்டியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கும் இந்த பல்லுக்கும் ரொம்ப அட்டாச்மெண்ட் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன அப்படின்னா, இவ்வளோ செலவு பண்ணுறியா, தாடிக்கு முடிக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறியே, அந்த பல்லுக்கு டென்டிஸ்ட்டை வீட்டுக்காவது வர வச்சு க்ளீன் பண்ணலாம்ல, ஏன் இவ்வளோ சோப்பாக வச்சுருக்க, இவ்வளோ கரையாக வச்சுருக்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. இது வந்து இந்த வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு தகவலுக்காக ஒரு பாஸ் பை இன்ஃபர்மேஷனாக ஞாபகம் வந்துச்சுங்க, அதுக்கும் இந்த வீடியோவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, சும்மா பாஸ் பையாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்க கூடாது, ஓகேவா? அப்புறம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ஷூட்டிங் நடத்துகிறாரு. ஒரு ஏழை விவசாயி வந்து கதிரை தூக்கிட்டு ஓடி வர மாதிரியும் அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிற மாதிரியும். ஏன்னா வீடியோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் வீடியோக்குள்ளே விழுகிற அளவுக்காக நீங்கள் ப்ரொமோஷன் எடுத்து பண்ணுவீங்க. சரி, அதை விடுங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் ஒரு விவசாயி, நான் விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு தான் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாரு இந்த வர எலெக்ஷனுக்காக. ஆனால் யாருக்கிட்ட போய் கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படின்னா பிஜேபி கூட. இந்த பிஜேபி கிட்ட 4 நாட்களாக ஒரு 3 கேள்வியை கேட்கணும்னு சொல்லிட்டு நடையா நடந்துட்டு இருக்கிற ராகுல் காந்தியோட மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக மோடி பிஜேபி கவர்மெண்ட் வந்து யுஎஸ் கவர்மெண்ட் கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்தின்படி விவசாயிகள் இனிமேல் எழுந்துக்கவே முடியாது, அதானி அம்பானிக்கு மட்டும்தான் அது லாபம் விளைவிக்கும், கிட்டத்தட்ட ஒரு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மாதிரி தான் யுஎஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இந்த ஒப்பந்தம் ஏன் போட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை மோடியை பார்த்து கேட்கணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இருக்கிறார். இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வியை கொண்டு போய்
வர்த்தகத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டா, பியூஷ் கிட்ட கேட்டா, என்கிட்ட ஏங்க கேட்குறீங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஜெய்சங்கர்கிட்ட போய் பிரஸ் வந்து அதே கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு ஜெய்சங்கர், நான் வெளியுறவுத்துறை அமைச்சருங்க, என்கிட்ட போய் ஏன் கேட்குறீங்க, வர்த்தகத்துறை அமைச்சர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த ஒப்பந்தம் போட்டது இந்தியா கூட்டணிக்கு மட்டும் இல்லைங்க, மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களோட கட்சிக்குள்ளேயே அவங்களோட கூட்டணிக்குள்ளேயே யாருக்குமே தெரியல. It's hard for me to say because I think the Commerce Minister would know that better. I just mentioned that will be responded by the Foreign Ministry. யார் கூட போய் இந்த ரகசிய வர்த்தக ஒப்பந்தத்தை மோடி அவர்கள் செஞ்சாரு? அதுவுமே மோடி அவர்கள் வந்து இதை வந்து வெளிப்படையா சொல்லல. ட்ரம்ப் வந்து ட்வீட் போடுறாருங்க இந்த ஒப்பந்தத்தை பத்தி. ட்ரம்ப் ட்வீட் போட்டனால சோசியல் மீடியால இருக்கிற மக்களுக்கு தெரியுது, எல்லாரும் பேசுறாங்க. சோசியல் மீடியால இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸை சார்ந்த நிறைய பேர் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறனால இதை வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க, பார்லிமெண்ட்ல கொண்டு போய் விவாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டா வர்த்தக அமைச்சர்கிட்ட கேளுங்கிறாங்க, வர்த்தக அமைச்சர்கிட்ட கேட்டா வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கேளுங்கிறாங்க. இந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட, ஆட்சியாளர்கள் கிட்ட இந்தியா மாட்டிட்டு தவிக்குது. அது ஒரு கேள்வி. அப்படின்னா ரெண்டாவதாக ராகுல் காந்தி மோடி அவர்களிடம் முன்வைக்க விரும்பும் கேள்வி என்ன அப்படின்னா, சீனா ஆல்ரெடி வந்து இந்தியாவை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே லடாக் ஏரியாவில் வந்து பாதி இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, பைப்லைன் கொடுத்துட்டாங்க, இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி திரும்ப திரும்ப வந்து பதிவு செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அதுக்கான ஃபோட்டோஸுமே வந்து நிறைய ஷேர் பண்ணப்பட்டாலும் அதற்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் கிட்ட இருந்து இன்னுமே வந்ததில்லை. அதை தாண்டி இப்போ வந்து ஒரு சில அரசல் புரசலாக என்ன பயம் ஏற்படுகிறது அப்படின்னா, சீனா எந்நேரம் வேண்டுமானாலும் இந்தியா மேலே வார் கூட தொடுத்து வரலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, மோடி அவர்கள் அதுக்கு பதிலே சொல்லாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பை ஆர்மிக்கிட்டே நீங்களே என்ன முடியுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டதாக வந்து இன்னொரு இதுவும் போயிட்டு இருக்கு. அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதற்கான என்ன டெசிஷன் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செக்யூரிட்டிக்காக வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்குது. ஏன்னா இது மக்களும் இதில் பாதிப்பாங்க. இந்தியாங்கிறது வெறும் மோடி மட்டும் இல்லைல்ல, நீ ஆன்டி இண்டியன், நீ ஆன்டி நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மோடி எதிர்க்கிறவங்களை பார்த்து நம்ம கேள்வி கேட்டுட்டு ஓடிட முடியாது, தப்பிச்சிட முடியாது. பாதிப்புன்னு வந்தால் ஆக்சுவலாக பாதிக்கப்பட போகிறது மக்களும் சேர்ந்து தான் அப்படிங்கிறனால அதை வந்து ராகுல் காந்தி அங்கே கேட்கணும்னு நினைக்கிறாரு. இது ஒரு கேள்வியாக அவர் முன்வைக்க விரும்புகிறார். மூணாவதா ராகுல் வைக்க விரும்புகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டைன் ஃபைலை பற்றி. எப்ஸ்டைன் ஃபைலை பற்றி இந்தியா பார்லிமெண்ட்டில் எதுக்குங்க பேசணும்? அது அமெரிக்காவில் நடந்த விஷயம். அங்கே இருக்கிற குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கே இருக்கிற தொழில் அதிபர்கள் அப்புறம் ட்ரம்ப் உட்பட எல்லாருமே அதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதெல்லாம் ஓகே, அதை எதுக்கு இங்கே விவாதிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, அதாவது மோடி அவர்கள் இஸ்ரேல் போயிட்டு வந்து 3வது நாட்களில் வந்து ஒரு அந்த டேட் போட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஃபைல்குள்ளே இருக்குதான். அதில் மோடியோட பேரும் அடிப்படுது, கர்தீப் சிங் புர்ஜி அவரோட பேரும் அடிப்படுது. ஆனால் வேற ஃபார்மேட்டில், அதாவது பாலியல் குற்றத்தை தாண்டி வேற ஒரு விஷயம் சம்மந்தமாக அதில் அடிப்படுது. அதுவும் என்ன ஏன் எல்லாமே கேட்கணும் அப்படின்னா, ராகுல் காந்தி வந்து 3 நாட்களாக 4 நாட்களாக போராடிட்டு இருக்கிறார். ஆனால் நம்ம ஆளு மன் கி பாத் மாதிரி ஆத்துன்னு ஆத்திட்டு இதெல்லாம் தான் கேட்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள பேசவே விடலை. அதனால தான் போதும் பொங்கி எழுந்த இந்த எம்பி 5 பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே போய் பேனர்லாம் விரித்து ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் வந்துட்டு அவங்கள நாங்கள் எப்படி அலோவ் பண்ணுவோம், அவங்ககிட்ட வெப்பன் வேணால் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் பல்லு இருக்கணும், அந்த பல்ல வச்சு எங்களை கடிச்சிட்டா, அவங்கள கடிச்சிட்டா, மோடியை கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு பிரதாப் ரெட்டி. சரிங்க, இந்த 5 எம்பிக்களுக்கும் பல்லு இருக்குது, கடிச்சு வச்சிருவாங்க. மோடிக்கு பல்லு இல்லையா? பல்லு பிடுங்கப்பட்டுருச்சா? சைனா பல்ல பிடுங்கிருச்சா? அமெரிக்கா பல்ல பிடுங்கிருச்சா? லடாக்ல பாதி இடத்த ஆக்கிரமிச்சு வந்துட்டாங்க. எனி டைம் அவங்க வார் தொடுக்கிறதுக்கான அபாயம் இருக்குங்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானாக வந்து போட்டு உங்களுக்கு ஆர்மிக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஆர்மிக்கிட்ட நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போகிறீங்களே, சைனா அவங்க பல்ல பிடுங்கிருச்சா? நீங்கள் எதுவுமே அவங்க ஆக்கிரமிச்சு வந்ததை பற்றி எதுவுமே கேட்க போகிறது இல்லையா? அமெரிக்கா கிட்ட ஏன் இந்த ஒப்பந்தத்தை போட்டுட்டு வரீங்க? அதானியும் அம்பானியும் மட்டுமே முன்னேறணுங்கிறதுக்காகவா? இந்த ஒப்பந்தத்தினால இந்த விவசாயிகள் வந்து வாழ்வாதாரம் அடிபடும், அவங்களால எழுந்துக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் போட்டுட்டு வந்தீங்க? எப்ஸ்டைன் ஃபைலில் உங்களோட பேர் அடிபடுறதுனாலையா? இல்லாட்டினா அதானி அம்பானி மட்டும் வாழ்ந்தா போதும், முன்னேறினா போதும், 111வது பணக்காரர் லிஸ்ட்லேருந்து 1வது 2வது லிஸ்ட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்காக அமெரிக்கா உங்கள் பல்ல பிடுங்கிருச்சா? பயப்படுறீங்களா அவங்கள பார்த்து? இந்த மாதிரியான கேள்விகள் வருது இல்லை? எங்க உங்களோட கூட்டணியில் இருக்கிற உள்துறை அமைச்சருக்கு தெரியல, அமைச்சர்களுக்கு தெரியல, இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணி போட்டுட்டு வந்தீங்க? யாருக்குமே வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்களே, யாரோட நலனுக்காக இந்த ஒப்பந்தத்தை போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகள் வரத்தானே செய்யுது. ஆனால் இந்த பல்லுக்கு வரேன், அதாவது கால் பதிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து ராஜராஜ சோழன் வந்து
கம்போடியாவுக்கு போனாரு, அங்க போனாரு, இங்க போனாரு, போன இடத்துலாம் வெற்றி, கால் பதிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெற்றி இந்தியா கூட்டணிக்கு வரணுங்க. இந்தியா கூட்டணி மறுபடியும் ஆட்சி அமைக்கணும். பல்லு என்ன, காலும் சேர்த்தே பதிக்கலாம்.